பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சில தினங்களுக்கு முன்பு மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். தற்போது அவர்களை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்த கொலை திட்டத்துக்கு ஆற்காடு சுரேஷின் மைத்துனரான வழக்கறிஞர் அருள் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ஒருவரை கொலை செய்ய போவதாக கூறி மற்றவர்களை கூலிக்கு அழைத்துச் சென்றதாகவும், உடலில் எந்த இடத்தில் வெட்டினால் அதிக ரத்தம் வெளியேறி எதிர்த்தாக்குதல் நடத்த இயலாதோ அந்த இடத்தை பார்த்து வெட்ட வேண்டும் என்று பொன்னை பாலு முன்கூட்டியே திட்டமிட்டதும், கை மற்றும் கால்களில் நரம்புகளை அறுத்தெறிய வேண்டும், அப்போதுதான் விரைவாக உயிர் போகும் என்றும் உடன் வந்த கொலையாளிகளிடம் சொன்னதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலையை செய்ய யார் யாரிடம் இருந்து பணம் வந்திருக்கிறது என்பதை அறிய 11 பேரின் வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்று அதில் கடந்த 6 மாதங்களில் யார் யார் பணம் அனுப்பி உள்ளனர் என்ற விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய செல்போன்களில் வாட்ஸ்அப் கால்களில் யார் யாரிடம் பேசி இருக்கின்றனர் என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்துக்கு பின்னர் வழக்கறிஞர் அருள் தனது உறவினர் வீட்டில் ஆயுதங்களை மறைத்து வைத்ததை போலீசார் கண்டறிந்தனர். அதில் திருவள்ளூர் மாவட்டம் நத்தம்மேடு ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரம் திமுக கிளை செயலாளர் கலை மா ஸ்ரீனிவாசன், சதீஷ், நரேஷ் உள்ளிட்ட 3 பேர் கொலையாளிகளுக்கு உதவியதாக தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரையும் பிடித்து தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அருள் திமுகவை சேர்ந்தவர் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 திமுக நிர்வாகிகள் போலீசாரின் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.